ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டோரியை நம்ம எப்படி பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. நண்பர்களே, அதாவதுங்க, நாம் ஒரு சில கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸு, ஒரு சில சென்டென்ஸை பார்த்தா நமக்கு புரியுதுடா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஸ்டோரியை படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை படிக்க போனோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையை அது என்ன பண்ணிடும்னா சிங்கிள் சிட்டிங்கில் உடச்சி விட்டுரும். அந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ் இருக்கும். அதற்கு நம்மளால் அதை படிக்க முடியல, ஸ்டோரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற காரணம் கிடையாதுங்க. அந்த ஸ்டோரியை அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்தில் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருக்க அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளேயே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஸ்டோரிஸ் அப்படி தான் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான் ஸ்டோரியில் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகளால் அங்கே உங்களால் கரெக்டான மீனிங்கை ஜென்ரேட் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அது என்னென்னு பார்த்துருவோம். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து சேரும். அண்ட் டிலே இல்லாமல் இப்போவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கதையோட ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் கதையை படிச்சுக்கோங்க. ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் என்ன ஆகும்னு அப்படியே ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு கதையை படிங்க. இந்த கதையில் இந்த 2 பேராகிராஃபில் என்ன மீனிங் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே? அதற்கப்புறம் அதோட டிரான்ஸ்லேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, என்ன டிரான்ஸ்லேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி படித்தீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறது கூட வச்சு நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போவே நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா உங்கள் மைண்ட் யோசிக்காது, படிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ படிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? இப்போ ப்ளே ஆகும். ஒரு 20 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு படிங்க. படிச்சிட்டிங்களா? உங்களுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இதே மாதிரி தான் அடுத்த ஸ்லைடு போகும்போதும் அது அப்படியே ப்ளே ஆகும். படிச்சுக்கோங்க. ஓகே? சரி, கவனிங்க. இந்த கதைகள் எல்லாமே மேக்ஸிமம் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். அதனால தான் நான் வழக்கமாக சொல்கிறதே எப்படின்னா, நாம் எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸே பாஸ்ட் டென்ஸ் தான். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கவனிங்க. மெனி இயர்ஸ் அகோன்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பிஃபோர்னு சொல்லுவாங்க, அதான் சொல்லக்கூடாது. மெனி இயர்ஸ் அகோ, அதான் ஸ்டாண்டர்ட். ஓகே? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. தேர் வாஸ் அ, இங்கே பாருங்க, QUIET அப்படின்னு அமைதின்னு அர்த்தம். ஓகே? தேர் வாஸ் அ குவயட் வில்லேஜ், ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. தேரில் ஆரம்பிச்சிருக்கோம், ஏன்னா இது ஒரு டம்மி சப்ஜெக்ட்டு. ஒரு பொருளை பற்றின, ஒரு விஷயத்தை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு, அதை இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு நாம் ஒரு டம்மி சப்ஜெக்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒரு மன்னர் இருந்தார், தேர் வாஸ் அ கிங். ஒரு ஊர் இருந்தது, தேர் வாஸ் அ வில்லேஜ், தேர் வாஸ் அ சிட்டி, அப்படி தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் ஒரு அமைதியான கிராமம் இருந்தது, தேர் வாஸ் அ குவைட் வில்லேஜ். எங்கே, எதுக்கு பக்கத்துலையாமா? நியர் அ திக் அண்ட் மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட். மர்மம் நிறைந்த, அதான் மிஸ்டீரியஸ். ஓகே? புதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான் மிஸ்டீரியஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். நியர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோமோ தவிர நியர் பை யூஸ் பண்ணலை. அப்போ எப்பெல்லாம் நீங்கள் அதன் பக்கத்தில் இருந்துச்சு, ஓகே, பக்கத்தில் இருந்துச்சுன்னு மொட்டையாக சொல்லாமல் ஏதோ இன்னொரு லொக்கேஷனை சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு, இதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே நியர் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணும். அந்த நியருக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது எந்த பக்கத்தில், எந்த இடத்து பக்கத்தில் இருந்துச்சோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே? ஒரு வில்லேஜ் இருந்துச்சு, எதுக்கு பக்கத்தில்? நியர் அ திக் அண்ட் மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட். ஓகே? ஒரு கிராமம், அப்படியே மைண்டுக்குள்ளே அந்த பிக்சர் வரணும். ஒரு கிராமம், கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு அடர்த்தியான, ஒரு மர்மம் நிற்க ஒரு காடு இருந்தது. ஓகே? த வில்லேஜர்ஸ், கிராமவாசிகள். த வில்லேஜர்ஸ் லிவ்டு பீஸ்ஃபுல்லி அண்ட் ஒர்க்ட் இன் த ஃபீல்ட்ஸ் எவ்ரிடே. வயலில் வேலை செஞ்சாங்களாமா. ஓகே? ரொம்ப சமாதானத்தோட, அமைதியோட,
பீஸ்ஃபுல்லி அப்படின்னா சமாதானத்துடன், ஒரு மன நிறைவுடன் அவங்க அங்கே வாழ்ந்து வந்தாங்க. அண்டு ஒர்க்டு, எங்கே ஒர்க் பண்ணாங்களாமா? ஃபீல்ட்ஸில். எப்போ? எவ்ரிடே. சாட்டர்டே சண்டே லீவு கிடையாது. அதனால தான் அங்கே சொல்லிட்டாங்க எவ்ரிடே, எல்லா நாளும் வேலை செய்கிறாங்க, 7 நாள் வேலை செய்கிறாங்க. புரியுதுங்களா? அண்டு இந்த குவைட் வில்லேஜ் அப்படின்னாலே அமைதியான கிராமம் சொல்கிறோம். அமைதியான கிராமம் அப்படின்னாலே அங்கே சமாதானம் இருக்கும், அமைதியான மக்கள் இருப்பாங்க, ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்கங்கிற இன்டைரக்ட் மீனிங்கை நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே பிடிச்சிடணும். ஓகே, சரி. பட் எவ்ரி நைட், ஆனால் ஒவ்வொரு இரவும், பாரு, எவ்ரி நைட், ஒவ்வொரு இரவும், எக்ஸாக்ட்லி அட் மிட் நைட், ஒவ்வொரு ராத்திரியும், குறிப்பாக சொல்ல போனால், இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் நடு ராத்திரி, ஒவ்வொரு ராத்திரி இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நடு ராத்திரி, அதான் எக்ஸாக்ட்லி அட் மிட் நைட், a strange bell rang from deep inside the forest. A strange bell, ஒரு வினோதமான மணி, பெல்லுனா மணி, ஒரு வினோதமான, ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா அது வரைக்கும் யாரும் கேட்காத வினோதமான, ஒரு புதுசா, புரியுதுங்களா? a strange bell, ஒரு வினோதமான மணி, ரேங், ரிங்குனா இப்போ அடிக்கிறது, ரேங்குனா பாஸ்ட், அடித்தது. ஓகே, ஃப்ரம் எங்கிருந்து? டீப் இன்சைட் த ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கிடையாது, காட்டுக்குள்ளே கிடையாது, அப்படியே இந்த உள்ள டீப்பாக போகுது பார்த்தீங்களா, ரொம்ப டீப்பாக. ஓகே, நடுக்காடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நடு காட்டில் இருந்து இன்னும் உள்ளுக்குள்ளே போகிற அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சாமா. தான் ஃப்ரம், இருந்து, எங்கிருந்து? டீப் இன்சைட் த ஃபாரஸ்ட். ஓகே, அடர்த்தியான அந்த காட்டுக்குள்ளே உள்ளே இருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு மணி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த சவுண்டு, அந்த பெல் சவுண்டு, த சவுண்டு வாஸ் லவுட், பயங்கர சத்தம், பேரொலி, அண்டு கிளியர், பேரொலியாக இருந்தாலும் பயங்கர கிளியராக இருக்குது, இறையில நல்லா கிளியராக இருந்துச்சு. அண்ட் இட் ஃப்ரைட்டன்ட் எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ். நல்லா கவனிக்கணுங்க, இந்த சவுண்டு வாஸ்ன்னு சொல்கிறோம். வாஸ் அப்படின்னா அப்படி இருந்தது. எப்படி இருந்தது? பயங்கர சத்தமாக இருந்தது. ஓகே, கிளியராக இருந்தது, அப்படி கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அடுத்து இட் ஃப்ரைட்டன்ட், இங்கே கவனிக்கணுங்க, இந்த சவுண்ட் என்ன பண்ணுச்சாமா, எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இது அந்த சத்தத்தினுடைய நிலைமை, லவுடாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம். அடுத்து அந்த சத்தம் என்ன செஞ்சிச்சுன்னு சொல்கிறோம். அந்த சத்தம் செய்த ஆக்ஷனை பற்றி இங்கே பேசுகிறோம். இது சத்தத்தோட நிலைமை, இது சத்தம் செய்த ஆக்ஷன். சத்தம் என்ன பண்ணுச்சு? ஃப்ரைட்டன்ட், பயமுடுத்தியது. ஓகே, மக்களை பயத்திற்குள்ளாக்கியது. எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ், அந்த வில்லேஜில் இருந்த ஒவ்வொரு மக்களையும் பயமுடுத்தியது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு வேறு அர்த்தம், அங்கே சவுண்டு ஆக்ஷனை பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அழகான அமைதியான சூப்பரான கிராமம், கிராமத்து பக்கத்தில் ஒரு அடர்த்தியான காடு, காட்டுக்குள்ளேருந்து டெய்லி நைட் என்ன வருது? ஒரு வினோதமான சத்தம் வருது. அந்த சத்தம் பயங்கர கிளியரு, மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? பயமுடுத்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நமக்கு சொல்லுது. செகண்ட் பேராகிராஃப், த வில்லேஜர்ஸ் டாக்ட் அபவுட் த பெல் எவ்ரி மார்னிங். எப்படி? த வில்லேஜர்ஸ் டாக்ட் அபவுட், அதை பற்றி பேசினார்கள். எதை பற்றி? பெல்லை பற்றி, அந்த மணியை பற்றி. எப்போ? எவ்ரி மார்னிங். ஏன் அப்படின்னா நடுராத்திரியில் எவனும் வெளியில் வரல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். அதான் நடுராத்திரியில் அங்கே பெல் அடிக்குதே, அதனால் நடுராத்திரியில் யாரும் வெளியில் வரதில்லை, காலையில் தான் என்ன பண்ணுறாங்களாமா, பேசுகிறாங்களாமா. இப்போ காலையில் வரைக்கும் யாரும் வெளியில் வரலன்னு அர்த்தம். ஓகே, த வில்லேஜர்ஸ் டாக்ட் அபவுட் த பெல் எவ்ரி மார்னிங். சம் பீப்புள் பிலீவ்டு, சில மக்கள், சில கிராமத்து வாசிகள் நம்பினார்கள். என்ன நம்பினாங்க? அதுதான் கொடுத்துருக்கோம், தட்டுன்னு போட்டு. அவங்க என்ன நம்பினாங்களோ அந்த நம்பிக்கையை, அந்த சென்டென்ஸை தட் அப்படின்னு போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே, த சம் பீப்புள் பிலீவ்டு தட், நம்பினார்கள் என்னன்னா, அ கோஸ்ட் லிவ்டு இன் த ஃபாரஸ்ட். அ கோஸ்ட், கோஸ்ட்னா பேய், ஒரு பேய் காட்டுக்குள்ளே வாழ்ந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அந்த டைமில், அவங்க இருந்த டைமில், ஐயோ காட்டுக்குள்ளே ஒரு பேய் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவங்க பிலீவ் பண்ணாங்க. ஓகே, சம் பீப்புள் பிலீவ்டு தட் அ கோஸ்ட் லிவ்டு இன் த ஃபாரஸ்ட், ஒரு பேய் காட்டுக்குள்ளே இருந்ததாக, வாழ்ந்ததாக நம்பினார்கள். அதர்ஸ், மற்றவர்கள், செட், மற்றவங்க சொன்னது என்ன அப்படின்னா, செட்டு
இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஆனால் இங்கே தட்டு போடலை, பட் அங்கே தட்டு வரும்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதர் செட் அண்ட் ஓல்டு ஸ்பிரிட், ஆவி, பழைய ஆவி, ரொம்ப பழைய காலத்து ஆவி, ரேங் த பெல் டு ஸ்கேர் த வில்லேஜர்ஸ். டு ஸ்கேர் அப்படின்னாலும் பயமுறுத்த அப்படின்னு அர்த்தம். ஃப்ரைட்டன்ட் அப்படிங்கிறது மெயின் வெர்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பயமுடுத்த, திகைப்பூட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க, திகிலூட்ட, அதான் ஸ்கேர். ஓகே, பாருங்கள். அதர் செட் அண்ட் ஓல்டு ஸ்பிரிட் ரேங் த பெல் டு ஸ்கேர் த வில்லேஜஸ். பிகாஸ் ஆஃப் தீஸ் ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான கதைகளால், பிகாஸ் ஆஃப் தீஸ் ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான கதைகளால், நோ ஒன், ஒருத்தருமே had the courage to enter the forest at night. enter intoன்னு சொல்லலை, என்டர்னாலே உள்ளுக்குள்ளே தான், என்டருக்கு அடுத்து இன்ட்டு போடக்கூடாது. ஓகே, அப்போது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடுராத்திரியில் போவதற்கு ஒருத்தருக்குமே தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இங்கே பாருங்கள், நோ ஒன் ஹேடு அப்படின்னா யாருக்குமே இல்லைன்னு அர்த்தம். ஹேடு பாசிட்டிவ் தான், ஆனால் நோ ஒன்னுங்கிறது நெகட்டிவ். அப்போ யாருக்குமே இல்லை, புரியுதுங்களா? No one had the courage to enter the forest at night. ராத்திரியில் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறக்கு ஒருத்தனுக்கு கூட தைரியம் இல்லை அப்படின்னு இந்த பேராகிராஃப் முடியுது. புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ கட்டுக்கதை பேசுகிறாங்க. ரெண்டாவது பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கதைகள்னால ஒருத்தருக்குமே அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறது தான் செகண்ட் பேராகிராஃப் சொல்லுது. ஓகே, இப்போ அடுத்த பேராகிராஃப் போயிடலாம். இப்போ அடுத்த 2 பேராகிராஃப் படிச்சிட்டிங்களா? சரி, பாருங்கள். இன் தட் வில்லேஜ், அந்த கிராமத்தில், இன் தட் வில்லேஜ், அந்த ஊரில், இன் தட் சிட்டி, இப்படி தான் நீங்கள் கதை சொல்லும் பொழுதாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஆரம்பிச்சுக்கணும், புரியுதுங்களா? இன் தட் வில்லேஜ், அந்த கிராமத்தில், lived a brave boy named கிரண். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்கான ஒரு ஸ்டைலு. இந்த ஸ்டைலில் நாம் ஒரு சென்டென்ஸை பேசணும்னா தப்புன்னு நினைப்பாங்க, ஆனால் கரெக்டு தான். இப்போ ஸ்டோரியிலலாம் இந்த மாதிரி ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு புரியக்கூடாது. அப்புறம் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து படித்து எழுந்திரிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த கதை எழுதுனவருக்கு என்ன ஒரு மரியாதை? அதனால் கொஞ்சம் இப்படி தான் குழப்புவாங்க, ஆனால் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இன் தட் வில்லேஜ் லிவ்டு, அந்த கிராமத்தில் லிவ்டு. ஓகே, இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நண்பர்களே, இந்த நவுனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, நவுனை செகண்ட் போட்டு வேர்பை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மாற்றி படிச்சுக்கணும். A brave boy lived. ஓகே, a brave boy, இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் a brave boy named கிரண். ஓகே, கிரண் என்னும் பேர் கொண்ட ஒரு வீரமான தைரியமான பையன். a brave boy named கிரண். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர் நேம்டு டேவிட் அன்பு, இப்போலாம் சொல்லிக்கலாம், புரியுங்களா? a carpenter named தனுஷ். an actor named something, நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லிக்கலாம். அப்போ அதே மாதிரி தான் இந்த பையன், அந்த பையனுக்கு வச்சுருந்த பேர் என்னவாமா, கிரண். ஓகே, lived a brave boy named கிரண். அப்போ இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இதை செகண்ட் போட்டிங்கன்னா மீனிங் வந்துடும். a brave boy named கிரண் lived. ஓகே, கிரண் என்னும் பேர் கொண்ட தைரியமான பையன் வாழ்ந்தான், இருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, he was curious. கியூரியஸ்னால் ரொம்ப ஆர்வம், பயங்கரம், அந்த க்யூரியாசிட்டின்னு சொல்லுவோம்ல, அதான் அவனோட ஸ்டேட்டை பற்றி சொல்கிறான். அவனோட நிலைமை எப்படி இருக்கான், ரொம்ப க்யூரியஸாக இருந்தானாமா. அண்ட் ஆல்வேஸ் வாண்டட் டு நோ, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆல்வேஸ் வாண்டட் டு நோ, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், வாண்டட் டு நோ த ட்ரூத், உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மை எப்படியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த க்யூரியஸ் அவனுக்கு எப்பயுமே இருந்துச்சாமா. ஹி ஆல்வேஸ் வாண்டட் டு நோ த ட்ரூத், எப்பொழுதுமே அவன் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினான். ஓகே, ஒன் நைட், ஒரு ராத்திரி, he decided to discover the secret of the bell. எத்தனை பேர் எங்கூட சேர்ந்து சத்தமாக படிச்சுட்டு வரீங்கன்னு தெரில, படிச்சிங்கன்னா நல்லது. ப்ரனன்சியேஷன் அப்போ தான் நீங்கள் எப்படி ப்ரனன்ஸ் பண்ணுறீங்க, நான் எப்படி ப்ரனன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணி
அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உச்சரித்து பழகிக்கலாம். சரிங்களா? சரி கவனிங்க. He decided to discover the secret of the bell. He decided to discover the secret of the bell. அந்த பெல்லினுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க அவன் முடிவு செய்தான். He decided to discover. ஓகே, கண்டுபிடிக்க முடிவு செய்தான். எதை கண்டுபிடிக்க? The secret of the bell. அந்த மணியின் ரகசியத்தை கண்டுபிடிக்க. ஓகே. He took a small lantern. விளக்கு. இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டன் விளக்கும் இருக்குல்ல, அதான் இங்கே சொல்கிறோம். நம்ம தமிழில் லாந்தன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் லேண்டன். ஓகே. He took எடுத்தான் a small lantern, ஒரு சின்ன விளக்கு, and quietly அமைதியாக walked toward the dark forest. ஓகே, டுவார்டுன்னு சொல்லக்கூடாது, டுவார்ட்ஸ். ஓகே, walked towards the dark forest. அந்த டார்க் ஃபாரஸ்ட்டை நோக்கி, ஒரு இடத்தை நோக்கி அப்படிங்கிறத டுவார்ட்ஸ் அப்படின்னு போடுறோம். ஓகே, டுவார்ட்ஸ் த டெம்பிள், கோயிலை நோக்கி, டுவார்ட்ஸ் மை ஹோம், என் வீட்டை நோக்கி, டுவார்ட்ஸ் த ஃபாரஸ்ட், டுவார்ட்ஸ் த டார்க் ஃபாரஸ்ட், அந்த டார்க் ஃபாரஸ்ட்டை நோக்கி. ஓகே. He took a small lantern and quietly walked towards the dark forest. ஒரு சின்ன விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த கருகும்முன்னு இருக்க அந்த காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். ஓகே, குவைட்லி. ஓகே, நடந்தான் அப்படின்னு தான் இருக்குது. கிரண் walked slowly through the trees. இந்த இடத்துல மூலமாக அப்படிங்கிறது வராது, அதன் வழியாக. ஓகே, walked through, அதன் வழியாக நடந்தான். எதன் வழியாக? the trees and bushes, புதர்கள். புஷ்னா புதர், அப்புறம் மரங்களும் புதர்களும் நிறைய இருந்தால் தானே அது அடர்த்தியான காடாக இருக்க முடியும், இல்லாட்டி அது எப்படி காடாக இருக்கும்? ஓகே, அப்போ அடர்த்தியான காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் புதர்களுக்கு வழியிலாக, அதற்கு இடையிலாக என்ன பண்ணுறார்? அப்படியே நடந்து மெதுவாக போகிறான், விளக்கு தூக்கிட்டு, சின்ன பையன். ஆஃப்டர் சம் டைம், கொஞ்ச நேரம் கழிச்சு, he saw, உன்னை பார்க்குறான், an old temple hidden inside the forest. காட்டுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஓல்டு டெம்பிள், பழைய காலத்து டெம்பிள் மறைஞ்சிருக்கு. யாருக்கும் அவ்வளோவா தெரியல. நைட்டில் இருக்கிறனால தெரியாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா நைட்டு தானே பையன் போகிறான். அப்போ இரவில் இருக்கிறனால யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு கோயில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், he saw an old temple, உடனே ஹிடன் வந்திருக்கு. பதட்டப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல இந்த டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெம்பிளை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஓகே, ஒன் டெம்பிள். என்ன டெம்பிள்? ஹிடன் இன்சைட் த ஃபாரஸ்ட், காட்டுக்குள்ளே மறைந்திருந்த கோவில். இதைத்தான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம். இந்த இடத்துல which was அப்படிங்கிற வார்த்தை போட்டால் வந்துடும். இந்த இடத்துல நம்ம which was போட்டு பேசுவோம். ஓகே, he saw an old temple which was hidden in the forest. which was hidden in the forest. which was hiddenனா அதனுடைய நிலை, மறைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது. ஓகே. suddenly a bell rang again. மறுபடியும் இம்மீடியட்டாக, அப்படியே உடனே, திடீர்னு அப்போல்லாம் சொல்லிக்கலாம், திடீர்னு அந்த பெல் என்னாச்சாமா மறுபடியும் அடிச்சுது. கிரண் கேர்ஃபுல்லி லுக்டு இன்சைட் த டெம்பிள் அண்ட் saw something surprising. சர்ப்ரைசிங்க்கு அடுத்து ஒரு ஹைஃபன் இருக்குது, சர்ப்ரைசிங். a playful monkey jumped and pulled the hanging bell again and again. பாருங்க, கிரண் கேர்ஃபுல்லி லுக்டு இன்சைட் த டெம்பிள். இந்த மாதிரி சென்டென்ஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது கட் பண்ணி படிச்சுக்கணும். எப்படி கட் பண்ணணும்னா, எந்த இடத்துலலாம் கன்ஜங்ஷன் வருது அங்கே கட் பண்ணுங்கள். பாருங்கள், கிரண் கேர்ஃபுல்லி லுக்டு இன்சைட் த டெம்பிள் அண்டுன்னு இருக்கா. அப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மீனிங் எடுங்க. கிரண் என்ன பண்ணுறாரு? கவனமாக லுக்டு இன்சைட் த டெம்பிள், கோயிலுக்குள்ளே பார்க்குறாரு. அப்படி கோயிலுக்குள்ளே அப்படியே பார்க்குறாரு கவனமாக. அண்டு சான் இருக்குது, வேர்பில் ஆரம்பிக்குது. இப்படி அண்டுக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பையன் தான் என்ன பண்ணுறாரு? ஆக்ஷன் பண்ணாருன்னு அர்த்தம். அவர் தான் அப்படியே கண்டினியூ ஆவார். ஓகே. he saw something surprising. அப்படியே ஆச்சரியமூட்டும் விதமாக இருந்த ஒன்றை பார்க்கிறார். ஓகே, he saw something surprising. புரியுதுங்களா? அந்த சர்ப்ரைசிங் என்ன? அதுதான் ஹைஃபன் போட்டு நம்ம மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு பதிலாக இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, புக்கிலலாம் ஹைஃபன் போட்டிருப்பாங்க. அப்படி ஹைஃபன் போட்டிருக்காங்க அப்படின்னா எந்த வார்த்தையை ஹைஃபனுக்கு முன்னாடி போட்டிருக்காங்களோ அந்த வார்த்தையினுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சம்திங் சர்ப்ரைசிங். என்ன சர்ப்ரைஸ் ஆமா? அ பிளேஃபுல் மங்கி, விளையாட்டுத்தனமான ஒரு குரங்கு, ஜம்ப்ட் அண்ட் புல் த ஹேங்கிங் பெல் எகைன் அண்ட் எகைன். எப்படியாம்மா? ஜம்ப் பண்ணி தொங்கிட்டு இருந்த அந்த பெல்லை பிடிச்சி இழுத்துட்டே இருக்குது. எது? அந்த விளையாட்டுத்தனமான ஒரு குரங்கு. இதைத்தான் அவன் பார்க்குறான்.
புரியுதுங்களா? கிரண் started laughing when he understood the truth. Okay, started laughing when he understood the truth. அதாவது உண்மையை புரிந்து கொண்டபோது உடனே கிரண் என்ன பண்ணுறான்னா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஓகே, உண்மையை புரிந்து கொண்ட போது understood the truth. He understood the truth. அவன் உண்மையை புரிந்து கொண்டான். when he understood the truth, அவன் உண்மையை புரிந்து கொண்ட போது he started laughing. அவன் சிரிக்க ஆரம்பித்தான். ஓகே, அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் ஓரளவுக்கு அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே அப்படி நீங்கள் சொன்னது, நீங்கள் ஆல்ரெடி படித்த, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஸ்டோரி கூட மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு 100% கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 90% அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சுனாலே நீங்கள் ஸ்டோரி கரெக்டாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட், இப்போது கடைசியாக ஒரே ஒரு பேராகிராஃப் பார்த்துடலாம். இப்போ ஸ்டோரியோட கடைசி பேராகிராஃப் நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்னென்னு பார்த்துடலாம். த நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில். இந்த நெக்ஸ்ட் மார்னிங்லாம் சொல்ல தேவையில்லை, த நெக்ஸ்ட் மார்னிங் சொன்னாலே போதும். ஓகே, த நெக்ஸ்ட் மார்னிங் ஹீ டோல்டு, நல்லா கவனிக்கணுங்க, ஹீ டோல்டுக்கு அடுத்து இமீடியட்டாக யார்கிட்ட சொன்னாங்களோ அந்த நவுன்னு சொல்லணும், அந்த நபரை பற்றி சொல்ல வேண்டும். அதான் கரெக்டு. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா டோல்டுக்கு அடுத்து அந்த நபரை மென்ஷன் பண்ணாமல் போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, கிராமட்டிக்கலாக தப்பு வந்துடும். ஓகே, ஹீ டோல்டு யாருக்கிட்ட? வில்லேஜர்ஸ் கிட்ட. ஹீ டோல்ட் த வில்லேஜர்ஸ் எவ்ரிதிங். வில்லேஜர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஓகே, அட் ஃபஸ்ட், முதல்ல, இதெல்லாம் முக்கியமான சின்ன சின்ன லிங்கிங் வேர்ட்ஸுங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண முடியும் கரெக்டாக. புரியுதுங்களா? பார்க்கறக்கு ரொம்ப கேஷுவலான வேர்டு மாதிரி, ஈஸியாக இருக்கிற வேர்டு மாதிரி தெரியும், ஸ்போக்கனில் வராது. கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையில் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அது எஃபெக்டிவ் ப்ராக்டிஸ். அட் ஃபஸ்ட்டு, முதல்ல, தே டின்ட் பிலீவ் ஹிம். எப்படி? ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணலையாமா, அவனை நம்பலை. தே டின்ட் பிலீவ் ஹிம். பட் லேட்டர், இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. பட் லேட்டர், ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இல்லாட்டி கொஞ்சம் நாள் கழிச்சு, தே வென்ட் டு த ஃபாரஸ்ட், காட்டுக்குள்ளே போய், அண்டு சா, யார்? தே தான். தே சா த மங்கி தெம்செல்ஸ். ஓகே, த மங்கி தெம்செல்ஸ் அண்ட் தே சா த மங்கி தெம்செல்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்ஷன் வேர்டுக்கு அடுத்து தெம்செல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டோம் அப்படின்னா தனக்குத்தானே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நவுனுக்கு அடுத்து தெம்செல்ஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களே அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே தான் இங்கேயும். தே தெம்செல்ஸ் சா த மங்கி. தே தெம்செல்ஸ் சா த மங்கின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தே சா த மங்கி தெம்செல்ஸ். சிம்பிள். ஓகே, அப்போது அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களே காட்டுக்குள்ளே போய் அவங்களே அந்த மங்கியை பார்த்தாங்க அப்படின்னு இந்த லைன் சொல்லுது. ஃப்ரம் தட் டே ஆன்வார்ட்ஸே தேவையில்லை, ஃப்ரம் தட் டே, அன்றைய நாளிலிருந்து, ஃப்ரம் தட் டே, அந்த நாளிலிருந்து, த வில்லேஜஸ் ஸ்டாப்டு, வில்லேஜஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்களாமா. எதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா பயப்படுதலை நிறுத்தினார்கள். பயப்படுறது நிறுத்தினாங்க. புரியுதுங்களா? பயப்படுறது நிறுத்தினான். நம்ம சொல்லுவோம் சில நேரங்களில், என் ஃப்ரெண்டு வந்து ஸ்மோக் பண்ணுறது நிறுத்தினான். மை ஃப்ரெண்டு ஸ்டாப்டு ஸ்மோக்கிங், புகை பிடிப்பதை நிறுத்தினான், பயப்படுவதை நிறுத்தினான். ஓகே, ஸ்டாப்டு ஃபியரிங். எதை பார்த்து பயப்படுறது? த மிட் நைட் பெல். பாருங்கள், த மிட் நைட் பெல், இதோட முடிச்சுக்கலாம், என் அண்டு வருது. ஓகே, த வில்லேஜஸ் ஸ்டாப்டு ஃபியரிங் த மிட் நைட் பெல். இரவு நேரம் அந்த சத்தம், இரவு நேரம் அந்த மணி அடிக்கிற அந்த ஒலியை கண்டு பயப்படுவதை நிறுத்தினார்கள். அண்டு தேங்க்டு, வேர்பில் ஆரம்பிக்குது. அப்போது ஆல்ரெடி யாரை பற்றி பேசணும் அந்த வந்து இங்கே வருவாங்க. அப்போ தே தேங்க்டு கிரண் ஃபார் ஹிஸ் கரேஜ். ஓகே, கிரணுடைய அந்த தைரியத்திற்காக, வீரத்திற்காக அவனுக்கு நன்றி கூறினார்கள். தே தேங்க்டு கிரண் ஃபார் ஹிஸ் கரேஜ். ஓகே, அண்ட் தே தேங்க்டு கிரண் ஃபார் ஹிஸ் கரேஜ். புரியுதுங்களா?
இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டோரிக்கான மாரல், இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் என்ன டைட்டில், நீங்கள் என்ன மாரல் சொல்கிறீங்களோ அதை காமெண்ட்டில் போட்டுருங்க. பெஸ்ட்டு மாரல், பெஸ்ட்டு டைட்டில் எதுவாக இருக்கிறதோ, ஓகே, எல்லாமே பெஸ்ட்டாக தான் வரும். இருந்தாலும் நாங்கள் பார்க்கறதுல கொஞ்சம் ஓகே, இது நல்லா இருக்குது, ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், பின் பண்ணி வச்சுருவோம். சரிங்களா? அதனால் எல்லாருமே அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். இது ஒரு லாட்ரி மாதிரி, யார் வின்னர் ஆகிறீங்கிறத பார்த்துடலாம். புரிஞ்சுதுங்க நண்பர்களே கதை? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அப்போ இந்த அப்ரோச்சில் தான் இப்படி தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கதையை லேர்ன் பண்ணணும். பொறுமையாக படிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் உட்காந்து கதையை படிச்சுட்டு புரியல அப்படிங்கிறதுக்காக ஒரு டிப்ரெஷன் வந்துடும். என்னடா எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் புரிய மாட்டேது அப்படின்ட்டு. இருந்தாலும் இன்னொரு டைம் உட்காந்து பொறுமையாக சென்டென்ஸ் எப்படி வருது, ஏது வருது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இவ்வளோதான் கதை. ஓகே ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டோரியை நிறைய டைம் சொல்லி பாருங்கள். இதில் நிறைய ரூட் வேர்ட்ஸ் இருக்குது, கீவேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.